தூரமா போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளாக மாற வேண்டும். என்ன செஞ்சாரு? கர்த்தருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு ஐடியா தான். என்ன? வித்து. ஆதியா 3:15 அங்க போட்டிருக்குது. திரும்பவும் இதே நிலைமை தான். அங்க பெரிய தேவை இருக்குது. ஐயோ, கோடான கோடி ஜனங்கள் வர போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா, விதை உள்ளதா உண்டாக்கிட்டேன், போதும், அது பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டார். விதை பருப்புன்ற பிரமாணம் பூமியுள்ள நாளளவும், as long as the earth remains, பூமி இருக்கிற வரைக்கும் அது ஒளிஞ்சு போகாது. அறுவடை வரும். விதை இருக்குது, அறுவடை வந்துருன்ட்டார். இப்போ ஆதியா 3:15 வாசிப்போம். அங்கே போட்டிருக்குது, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது எங்கே போட்டிருக்கு? இது ஒரு வாக்கு தத்துவம். எப்போ கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம்? சீர்கேடான நிலைமை போச்சு. ஆதாம் பாவம் பண்ணிட்டான், மனுக்குள்ள முழுவதும் பாவத்துக்குள்ள போயிடுச்சு, எல்லாம் தேவனை விட்டு தூரமாக போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளாக மாற வேண்டும். என்ன செஞ்சாரு? கர்த்தருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு ஐடியா தான். என்ன? வித்து, விதை. ஒரு விதையை வச்சு, ஒரு வித்தை வச்சு நான் மாத்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். அங்கே போட்டிருக்குது, அவள் வித்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து, அவளுக்கு வித்து கிடையாது. அது யாரு? தேவ வித்து, இயேசுவை குறிக்கிறது. அப்ப ஒரு வித்தை வச்சு கர்த்தர் உலகத்தையே மாத்துறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு வரதுக்கு முன்பாக யாரும் என்ன செய்யல, ரட்சிக்கப்படலை. ஆனால் இயேசு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் வந்தார், ஒரு வித்து தான். அவர் என்ன பண்ணார்? 12 பேரை சூஸ் பண்ணார், அப்புறம் 70 பேரை சூஸ் பண்ணார், அப்புறம் 120 பேரை மாறினாங்க, அப்புறம் கோடான கோடி ஆட்களாக மாறிவிட்டார்கள். சரியா? அந்த விதை சிலுவையில் போய் மரித்தது. ஒரு வித்தை வச்சு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உலகத்தையே ரட்சிக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இங்கே கூட பாருங்களேன், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நோவா காலத்துலையும் கர்த்தர் வித்தை நம்பி தான் அந்த புதிய அந்த அப்பதைக்கு அந்த உலகத்தை திரும்ப ஆரம்பிக்கிறார். முழுவதும் சீரடாகி போச்சு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியில் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பச்சைகளும் பிரவேசித்தன. அந்த பேழைக்குள் என்ன செய்யுது? ஜோடு ஜோடாக அடுத்த போட்டிருக்கு, இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. கர்த்தர் மறுபடியும் பார்க்குறாரு, விலங்குகளை பறவைகளை ஜோடு ஜோடு அனுப்பி வைக்கிறாரு, வித்தை நம்புறாரு. அப்போ நோவாவின் பேழைக்குள்ளே இருந்த அந்த விலங்குகள் அந்த பறவைகளை இன்னைக்கு எண்ணிக்கை கடங்காதவர்களாக பெருகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இந்த பறவை எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாது. கவுண்ட்லெஸ், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, கவுண்ட் பண்ணவே முடியாது. எப்படியாச்சு? வித்து, விதை அவ்வளோ அன்லிமிட்டடான, கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பெருக்கத்தை கொடுத்துட முடியும். விதைக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்கிறது.